வணக்கம் 10th மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு அதில் வந்து இப்போ உறவுகளை பற்றி படிக்க போகிறோம். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி ஏ என்ற ஒரு கணம் எடுத்துக்கலாம். செட் ஆஃப் 1 3 5 7 பி என்ற மற்றொரு கணம் எடுத்துக்கொள்ளலாம் 4,8. இப்போ ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் பெருக்கு நமக்கு தெரியும் இல்லையா? ஏ உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் பியோட வரிசை ஜோடி மூலமாக சேர்த்து எழுதுவது தான் கார்ட்டீசியன் பெருக்கம். இப்போ நம்ம உறவு எடுத்துக்கலாம். அதான் உறவை பற்றி படிக்க போகிறோம். உறவு அது என்ன அப்படின்னா, ஏயிலிருந்து பிக்கான உறவு. அந்த ஆருடைய டெஃபினிஷன் கொடுத்துருவாங்க, வரையறை. ஆறு என்ன அர்த்தம்னா குறைவாக உள்ளதுன்னு எடுத்துக்கலாம். குறைவாக உள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆர் என்ற உறவை எவ்வாறு வரையறுக்கலாம் என்றால், ஏவிலிருந்து பிக்கு. அப்போ ஏவை எழுதணும், பி எழுதணும். ஆனால் ஏ வந்து பியை விட குறைவாக இருக்க வேண்டும். இப்போ 1 4 விட குறைவா, அப்போ 1,4 எழுதிக்கலாம். அடுத்து 1,8 1 8 விட குறைவு, அது முடிச்சு. அடுத்து 3,4 3 4 விட குறைவு. அப்புறம் 3,8 3 8 விட குறைவு எழுதிக்கலாம். 5,4 எழுதலாமா? 5,4 5 4 விட அதிகம். அப்போ இதை நம்ம எழுதக்கூடாது, இதை கட் பண்ணிடணும். 5,8 எழுதலாமா? 5 குறைவு 8 அதிகம். 5 குறைவு 8 அதிகம். அடுத்து 7,4 எழுதலாமா? எழுதக்கூடாது, ஏன்னா 7 அதிகம் 8 குறைவு, 4 குறைவு. 7,8 எழுதலாம், முடிச்சாச்சு. அப்போது 1 4 விட குறைவு, 1 8 விட குறைவு, 3 4 விட குறைவு, 3 8 விட குறைவு, 5 8 விட குறைவு, 7 8 விட குறைவு. அப்போ முதல் உறுப்புகள் எல்லாமே இரண்டாவது உறுப்பை காட்டிலும் குறைவாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி தான் இந்த உறவை வரையறுத்துருக்குறோம். இந்த உறவு எதுக்காக எழுதி போட்டது அப்படின்னா, இந்த ஏ கிராஸ் பி இருக்கு இல்லையா, அந்த ஏ கிராஸ் பியினுடைய உட்கணமாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த ஏ கிராஸ் பி இருக்கு இல்லையா, அது இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் இதாக இருக்கும். அப்போ ஆர் என்பது என்ன? ஏ கிராஸ் பியினுடைய உட்கணம். சரியா? சரி, இதில் நம்ம வந்து 2 விஷயம் பார்த்துருக்கோம், 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். என்னது? ஏன்னு ஒன்று பார்த்துருக்கோம், பின்னு ஒரு கணம் பார்த்துருக்கோம். இதில் வந்து எழுதியிருக்கும் இல்லையா, 4 8 4 8 4 8, இது மட்டும் எடுத்து நம்ம ஒரு கணம் எழுத போகிறோம். அப்போது இதை வந்து வரைபடத்தில் நம்ம வரைஞ்சோம்னா, இது ஏ, இது பி. சரியா? இப்போ ஏவில் என்னெல்லாம் இருக்குது? 1 3 5 7. பியில் என்ன இருக்குது? 4 8. இப்போ இதெல்லாம் நமக்கு சேர்த்த முடியும். 1 4 விட குறைவு, 1,4 எழுதியாச்சு. 1,8 எழுதியாச்சு. 3,4 எழுதியாச்சு. 3,8 எழுதியாச்சு. 5,4 எழுதலை. 5,8 7,8, இதை மட்டும்தான் நம்ம எழுதியிருக்கோம். இதில் நம்ம ஒரு விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம்னா, இதில் மதிப்பகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. மதிப்பகம், மதிப்பகம்னா இந்த இடது பக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் மதிப்பகம். எல்லா உறுப்பையும் சேர்த்து எழுதணும். 1 3 5 7. துணை மதிப்பகம், துணை மதிப்பகம்னா இந்த பி இருக்கு இல்லையா, 4,8, அது துணை மதிப்பகம். வீச்சகம்னு ஒன்று இருக்குது. வீச்சகம்னா இந்த துணை மதிப்பகத்தில் எந்தெந்த உறுப்புகளை சம்மந்தப்பட்டிருக்கோ, மதிப்பகத்துக்கு கூட சம்மந்தப்பட்டிருக்கோ, அதுக்கு பேர் தான் வீச்சகம். சில நேரங்களில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு 0 கூட இருக்கலாம். 0 பாருங்கள், எது கூடயுமே பொருந்தாது. பொருந்துமா? 1 விட 0 பெரிது, 3 விட பெரிது, 5 விட பெரிது, 7 விட பெரிது. அப்போ இங்கே 0 நம்ம சப்போஸ் இங்கே போட்டிருந்தோம்னா 0ங்கிறது வந்து எது கூடயுமே உறவாகாது. அப்போ நம்ம இந்த 0 விட்டுட்டு தான் எழுதுவோம். சரி, அப்போ இதை பொறுத்த வரைக்கும் மதிப்பகம் என்னது? 1 3 5 7. துணை மதிப்பகம் என்னது? 4 8 0. ஆனால் வீச்சகம்னா எது இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு? 4 8 மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் மதிப்பகம் என்னது? 1 3 5 7. துணை மதிப்பகம் என்னது? 4 8 0. ஆனால் வீச்சகம் என்னது?
இது சம்மந்தப்பட்டிருக்கு மதிப்பகத்து கூட 4 8 மட்டும்தான். புரிஞ்சுதா? மதிப்பகம்னா கொடுக்கப்பட்ட ஏ, துணை மதிப்பகம்னா பி, வீச்சகம்னா சம்மந்தப்பட்ட துணை மதிப்பகத்தில் உள்ள உறுப்புகளை மட்டும் எடுத்துகிட்டா அதுக்கு பேர் தான் வீச்சகம். சரியா? இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து கணக்குகளை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருவீங்க. இப்போ எக்ஸ் என்ற ஒரு கணம் எடுத்துக்கலாம் 1 2 3, ஒய் என்ற மற்றொரு கணம் எடுத்துக்கலாம் 2 3 4. எக்ஸுக்கான உறவு ஆர் எப்படி வரையிருக்காங்கன்னா ஆறினுடைய அடுத்த எண், அதாவது ஆறுனா அடுத்த எண் அர்த்தம். இப்போது ஒன்றினுடைய அடுத்த எண் என்னது 2. அப்போ அதனுடைய தொடர்பு படுத்திக்கலாம் 1, 2. 2னுடைய அடுத்த எண் 3, அது 2ஐயும் தொடர்பு படுத்திக்கலாம். 3னுடைய அடுத்த எண் 4, எல்லாத்தையும் தொடர்பு படுத்திக்கலாம். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் மதிப்பகம்னு என்ன? இதுதான் மதிப்பகம் 1 2 3. துணை மதிப்பகம்னு என்ன? பி 2 3 4. வீச்சகம்னு என்ன? வீச்சகம் எக்ஸுடன் எதெல்லாம் தொடர்பு படுத்தியிருக்கோ, எக்ஸுடைய உறுப்புகள் எல்லாம் ஒய்யின் எந்தெந்த உறுப்புடன் தொடர்பு உள்ளதோ அதுதான் வீச்சகம். அப்போ 2 தொடர்புபடுத்தியிருக்கோம், 3 தொடர்புபடுத்தியிருக்கோம், 4 தொடர்புபடுத்தியிருக்கோம். அப்போ 2 3 4. அப்போ துணை மதிப்பும் வீச்சகம் சமமாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், பி 1 2 3, கியூ 1 4 5 9 10. பியிலேருந்து கியூக்கான உறவு ஆறுங்கிறோம். ஆறு என்பது வர்க்க எண். அப்போ இங்கே ஆறு எப்படி எழுதலாம்? 1 வர்க்கம் 1, அப்போ 1, 1. 2 வர்க்கம் 4, அப்போ 2, 4. 3 வர்க்கம் 9. சரியா? அப்போ இந்த இடத்துல மதிப்பகம் என்னது? மதிப்பகம் டொமைன் 1 2 3. துணை மதிப்பகம் கோடொமைன்கிறது என்னது? இந்த கியூ இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். 1 4 5 9 10. வீச்சகம் அதாவது ரேஞ்ச், அது என்னது? பியின் உறுப்புகளுடன் எந்தெந்த உறுப்புகள் கியூவில் தொடர்பு உள்ளதோ அது மட்டும்தான். அப்போ இதெல்லாமே பி, முதல் உறுப்புகள் எல்லாமே பி, இரண்டாவது உறுப்புகள் எல்லாமே கியூ. அப்போ இரண்டாவது உறுப்பில் என்ன இருக்குது? 1 4 9. 1 4 9. கியூவில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எந்தெந்த உறுப்புகள் பியில் தொடர்பு கொண்டுள்ளதோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். அப்போ 1 4 9, அதுதான் என்னது? வீச்சகம். இப்போ இங்கே துணை மதிப்பகம் வீச்சகம் ரெண்டு சமமாக இருக்கா? இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள் சமமாக இருக்குது. அப்போ மதிப்பகம்னா உறவு சொல்லியிருக்கோம் இல்லையா, எதுலேருந்து எதுக்கு போகுது அதுதான். ஃபஸ்ட்டு எங்கேருந்து போகுது அதுதான் மதிப்பகம், எதுக்கு போகுது அதுதான் துணை மதிப்பகம். எதெல்லாம் தொடர்புபடுத்தி எழுதுகிறோமோ அதுதான் வீச்சகம். புரிஞ்சுதா? இதெல்லாம் எழுதிக்காங்க. அடுத்தடுத்து நம்ம கணக்குகளை பார்க்கும்பொழுது மிக மிக எளிமையாக இருக்கும். சரியா? அடுத்து எக்ஸசைஸ் நம்பர் 1.2. அதில் முதல் கேள்வி, A is equal to set of 1 2 3 7, B is equal to set of 3 0 minus 1 7. ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. எவை ஏலேருந்து பிக்கான ஒரு which are the following are relation from A to B. ஏதோ ஒரு உறவு கொடுத்துருக்காங்க. R1 2, 1 7, 1. நம்ம அப்போ தான் பார்த்தோம் உறவுகள் என்ன வரிசை ஜோடியில் இருக்கும். அந்த வரிசை ஜோடியில் எதில் இருக்கும்? கார்ட்டீசியன் பெருக்கத்தினுடைய உட்கணமாக இருக்கும். அந்த ஒவ்வொரு வரிசை ஜோடிகளையும் பார்த்தா முதல் உறுப்பு ஏவில் இருக்கும், இரண்டாவது உறுப்பு பியில் இருக்கும். அதுதான் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். இப்போ நம்ம இது உறவா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அது ஏதோ ஒரு உறவு, ஏதோ ஒரு வரையறையை கொடுத்துருப்பாங்க, அது நமக்கு முக்கியம் இல்லைன்னா இப்போ நம்ம உறவு மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ 2, 7 எதில் இருக்குது? 2 ஏவில் இருக்கா? 7 ஏவில் இருக்கா? அப்போ 2, 7 ஆர் பிலாங்கிங் டு ஏ. ஆனால் இந்த 1 1 இருக்கா? 1 பியில் இருக்கா? இல்லை. அப்போ 1 இஸ் நாட் பிலாங்கிங் டு பி. அப்போ கொடுக்கப்பட்ட இந்த கணமானது உறவுகள் அல்ல. இது ஒரு உறவு அல்ல. முதல் உறுப்புகள்லாம் 7 இருக்கணும், சரியாக போச்சு. ஆனால் இரண்டாவது உறுப்புகள் எதில் இருக்கணும்? பியில் இருக்கணும். ஆனால் அங்கே தப்பு. அதனால் அது என்னது? உறவு அல்ல. இப்போ இதை எடுத்துக்கலாம். -1 முதல் உறுப்பு -1, இரண்டாவது உறுப்பு 1. -1 ஏவில் இருக்கா? இல்லை. அப்போ -1 இஸ் நாட் பிலாங்கிங் டு ஏ. அப்போ இதை வச்சு நம்ம சொல்லிடலாம், பியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அப்போ உறவு அல்ல. அடுத்து இங்கே பார்க்கலாம்.
2 7 1 இதெல்லாம் முதல் உறுப்புகள். அப்போ 2 7 1 2 7 1 அப்போ 2 7 1 இது மூன்றுமே 7 இருக்குது. இரண்டாவது உறுப்புகள் பாருங்கள், -1 7 3 -1 7 3 -1 7 3 அப்போ இது மூன்றுமே என்ன இருக்குது? -1 7 3 மூன்றுமே பியில் இருக்குது. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட கணமானது ஒரு உறவு ஆகும். இது வந்து என்னது? ஒரு உறவு. இப்போ நான்காவது கேள்விக்கு போயிடலாம். R4 is equal to 7 - 1 0 3 3 3 0 7. முதல் உறுப்புகள் என்ன இருக்குது? 7 0 3 0 7 0 3 0. அப்போ 7 இருக்குது, ஆனால் 0 இருக்கா? இல்லை. அப்போ 0 does not belong to A. அப்போ 0 ஏல இல்லை. அப்போ முதல் உறுப்பில் வந்து 0 இருக்குது, ஆனால் அது ஏவில் இல்லை. அப்போ இது என்ன சொல்லலாம்? உறவு அல்ல. இதை பார்த்து நிதானமாக எழுதிக்கோங்க. இப்போ செகண்ட் கொஸ்டின், A is equal to 1 2 3 4 up to 45. அதில் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆர் ஆனது A கிராஸ் ஏயின் உட்கணம், மேலும் ஆர் என்பது என்னென்னா ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம். ஆர் இஸ் a subset of A கிராஸ் ஏ. அடுத்தது ஆர் மீன்ஸ் a ஸ்கொயர் நம்பர் ஆன் ஏ. இதை கொடுத்துட்டாங்க. இதை வச்சுட்டு அதுக்கு மதிப்பகம் மற்றும் வீச்சகம் கேட்குறாங்க, டொமைன் அண்டு ரேஞ்ச். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போது ஏவிலேருந்து ஏவுக்கு எழுதணும். அப்போது A to A, ஆர் என்னது? A to A. அப்போ மதிப்பகமும் A, துணை மதிப்பகமும் A தான். சரியா? அப்போ நம்ம ஆருக்கு உண்டான உறவு எழுதும் பொழுது வரிசை ஜோடிகளை எடுத்து எழுதணும் இல்லையா? அந்த வரிசை ஜோடியில் முதல் உறுப்பு எல்லாமே ஏவாக இருக்கணும், இரண்டாவது உறுப்பு எல்லாமே அதுவும் ஏவாக இருக்கணும். அது போக முதல் உறுப்பெல்லாம் எழுதுகிறோம், இரண்டாவது உறுப்பில் என்னவாக இருக்கணும்? அதனுடைய வர்க்கமாக இருக்கணும். சரியா? அப்போ 1 1 என்ன? 1 வர்க்கம் 1 தான். அடுத்து 2 எழுதலாம், 2 4. அடுத்தது 3 9. அடுத்தது 4 16. அடுத்தது 5 25. 6 36. 7 49. இதில் அந்த 7 49 எழுதலாம், ஆனால் அந்த 49 இருக்கு இல்லையா, அது ஏவில் இருக்குமான்னு பார்க்கணும். ஏவில் இருக்கா? இருக்காது. அப்போ நம்ம அதை எழுதக்கூடாது. அப்போ இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் 6 36ஓட நம்மளுடைய உறவு ரிலேஷன் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் நம்பர் ஆன் ஏ, அது முடிஞ்சது. சரியா? இப்போ மதிப்பகம் எழுதலாம், வீச்சகம் எழுதலாம். இது படமாக கூட போடலாம். ஏ 1 to 45 எழுதணும், 1 to 45 எழுதணும், அப்படியே மேப் பண்ணிக்கணும். சரியா? சரி, இப்போ மதிப்பகம் எழுதலாம். மதிப்பகம்னா என்ன? இந்த ஏ தான் மதிப்பகம், இந்த ஏ துணை மதிப்பகம், இந்த மேட்ச் ஆகிருக்கு இல்லையா இரண்டாவது உறுப்பில், அதுதான் வீச்சகம். சரியா? அப்போ மதிப்பகம் என்னது? 1 2 3 4 up to 45. வீச்சகம் வீச்சகம்னா என்ன? இந்த முதல் உறுப்புகளே இதெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கு. 1 4 9 16 25 36 அதை மட்டும் எடுத்து எழுதணும். 1 4 9 16 25 36 அதுதான் வீச்சகம். புரிஞ்சுதா? இது அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின், அதில் வந்து ஆர் அப்படின்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதை செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதுவும் செட் பில்டர் ஃபார்ம் கன கட்டமைப்பு வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ கன கட்டமைப்பு வடிவத்தை முதல்ல நம்ம பட்டியல் முறைக்கு மாற்றோம். எப்படின்னு பார்க்கலாமா? அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, y is equal to x + 3. அந்த எக்ஸல் எப்படி இருக்கணும்னா 0 1 2 3 4 இருக்கணும். அப்போ நம்ம வந்து செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் இருக்கு இல்லையா, வரிசை ஜோடியில் முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். x is equal to 0 எனில் y is equal to இந்த எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு பிரதிடுங்க. சப்ஸ்டிடியூட் 0 இன்ஸ்டெட் ஆஃப் x. அப்போ y is equal to 3. அடுத்து x is equal to 1 அப்படின்னா y is equal to எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டால் 1 + 3. 1 + 3 எவ்வளோச்சு? 4. x is equal to 2 அப்படின்னா 2 + 3 5. x is equal to 3 அப்படின்னா y is equal to 3 + 3 6. x is equal to 4 அப்படின்னா y is equal to 4 + 3 7.
x is equal to 5 அப்படின்னா y is equal to 5 plus 3 8. அதுக்கப்புறம் எழுதக்கூடாது, ஏன்னா x வந்து 5 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்டர்டு பேர்ஸ் கிடச்சிருச்சு. 1,4 2,5 3,6 4,7 5,8. அப்போ அதுக்கு உண்டான ரிலேஷன், அதாவது உறவு எழுதிடலாம். அப்படியே ஆர்டர்டு பேராக சொல்லுங்கள். 1,4 2,5 3,6 4,7 5,8. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? மதிப்பகம் மற்றும் வீச்சகம் கேட்குறாங்க. எதனா மதிப்பகம் வீச்சகம். இப்போ மதிப்பகம்னா நமக்கு தெரியும், முதல் உறுப்பு எல்லாமே எக்ஸு. அப்போ 1 2 3 4 5 இங்கே இருக்கா, ஒரு 0 விட்டுட்டோம் போல இருக்குது. 0,3 விட்டுட்டோம். சரி, அதை எழுதிக்கலாம். 0,3. அப்போ மதிப்பகம்னா எக்ஸ் தான் மதிப்பகம், ஒய் இது எக்ஸ் தான் மதிப்பகம், ஒய் தான் வீச்சகம். அப்போ எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சொல்லுங்கள். 0 1 2 3 4 5. வீச்சகம்னா எக்ஸினுடைய எந்தெந்த உறுப்புகளுக்குள்ள துணை மதிப்பகத்தில் மேப், அதாவது கனெக்ஷன் தொடர்பு படுத்திருக்கும், அதுதான் வீச்சகம். அப்போ இது 3 4 5 6 7 8. 3 4 5 6 7 8. அப்போ மதிப்பகம் கிடைச்சாச்சு, துணை மதிப்பகம் கிடைச்சாச்சு. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். இப்போ எழுதிக்கங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின். அதில் ஒரு 3 உட்பிரிவுகள் கேட்டிருக்காங்க. என்னென்னா அம்பு குறிப்படம், வரைபடம், பட்டியல் முறை, ஏரோ டயக்ராம், அடுத்து கிராஃபு, அடுத்து லிஸ்ட்டு ஃபார்ம். இது 3 கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y, எக்ஸ் பிலாங்ஸ் டு 2 3 4 5, ஒய் பிலாங்ஸ் டு 1 2 3 4. இதில் என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, எக்ஸினுடைய மதிப்பை கொடுத்து ஒய் கண்டுபிடிக்கணும். ஆனால் அதாவது எக்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் ஒய்ன்னு இருக்கணும். ஆனால் எக்ஸை ஒய்யை கொடுத்துட்டு ஒய்யை வச்சு நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு மாற்றம் செஞ்சுட்டு நம்ம கணக்கு எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் சச் தட் இந்த 2 இருக்கு இல்லையா, 2 இடம் புலம் மாறும் பொழுது, லெஃப்ட் ரைட் மாறும்பொழுது என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது டிவிஷனாக மாறும். அப்போ ஒய் சமம் x/2, ஒய் சமம் x/2. மற்றபடி இதே தான். சரியா? சரி, அப்போ நமக்கு y சமம் x/2ன்னு கிடச்சிருச்சு. போன கொஸ்டின் எழுதணும் இல்லையா, அதே தான். அப்போ x சமம் 2 எனில் y சமம் xக்கு பதிலாக 2 போடுங்க. அப்போ 2/2 அடித்தா 1. அடுத்து x சமம் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 3/2 போட்டால் 1.5. 1.5. போர்டு ரொம்ப வழுக்கலாக இருக்குது. அடுத்து x is equal to 4ன்னு போட்டோம்னா y is equal to 4/2 2. அடுத்து x is equal to 5ன்னு போட்டோம்னா y is equal to 5/2 is equal to 2.5. இது வந்து கண்டிப்பாக ஒயில் இருக்கும், இது ஒயில் வராது, இது ஒயில் வரும், இது ஒயில் வராது. சரியா? அப்போ நம்ம வரக்கூடியதை மட்டும்தான் எடுத்து எழுதணும், ஆர்டர் பேர்ஸ் எடுத்து எழுதும் பொழுது. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு, அப்போ 2ன்னு போட்டால் 1 கிடைக்குது, எக்ஸில் 2ன்னு போட்டால் ஒயில் 1ன்னு கிடைக்குது. 3ன்னு போட்டால் 1.5, அப்போ அதை எழுதக்கூடாது. 4ன்னு போட்டால் 2 கிடைக்குதா, அப்போ அதை எழுதிக்கலாம், 4,2. அடுத்து 5ன்னு போடும்பொழுது 2.5, அது ஒயில் இல்லை, அப்போ அதை எழுதக்கூடாது. அப்போ நமக்கு உண்டான உறவுகள் கிடைச்சாச்சு. சரியா? அப்போ மற்ற பகுதி எல்லாமே அழிச்சிடலாம். புரியலாம், பாஸ் பண்ணி நிப்பாட்டி பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே, இப்போ நம்ம உறவு எழுதியாச்சு. ஆர் இஸ் ஈக்குவல் டு 2,1 4,2. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். அம்புக்குறி படம்.
அம்புக்குறி படம்னா என்னது? அந்த படம் போட்டோம் இல்லையா, அடுத்த படம் எழுத வேண்டியது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? எக்ஸ். அடுத்தது ஒய். எக்ஸில் என்னவெல்லாம் இருந்துச்சு கேள்வியில் பார்த்தோம் இல்லையா? எக்ஸில் என்னவெல்லாம் இருந்துச்சு? 2 3 4 5. 2 3 4 5. அடுத்து ஒயில் என்னவெல்லாம் இருந்துச்சு? 1 2 3 4. 1 2 3 4. சரியா? அப்போ எக்ஸுக்கு 2க்கு என்ன கிடச்சிது? 1. அப்போ ஏற மார்க். 3க்கு எதுவும் இல்லை. 4க்கு என்ன கிடச்சிது? 2 கிடச்சிது. சரியா? அப்போ எக்ஸ்லேருந்து ஒய்க்கான உறவு என்னது? எழுதியாச்சு. சரியா? இங்கே கூட சொல்லிடலாம், y = x/2ன்னு சொல்லிடலாம். அப்போ அம்புக்குறி படம் முடிஞ்சுது. அடுத்து ரெண்டாவது வரைபடம். வரைபடம் அப்படின்னா இதுவே எக்ஸ் அச்சு ஒய் சொல்லி நம்ம குறிக்க வேண்டியது தான். நம்ம கிராஃப் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ எக்ஸ் அச்சில் வந்து 0 1 2 3 4 5. இங்கே அதேமாதிரி 1 2 3 4 5. அப்போ 2, 1 எக்ஸில் 2 ஒயில் 1 இந்த பாயிண்ட். அடுத்து 4, 2 எக்ஸ் அச்சில் 4 ஒய் அச்சில் 2. அப்போ வரைபடம் இதுதான் முடிஞ்சது. கோடு போடுறதுனால போடல, விட்டனால விட்டுக்கலாம். அடுத்தது தேர்ட் என்னது? பட்டியல் முறை. உறவுகள் வந்து பட்டியல் முறை எழுதணும். இதுதான் பட்டியல் முறை. அதை எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். r = 2, 1 4, சரியா? ரைட். அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். இப்போ அதிலே செகண்ட் கொஸ்டின். r = set of x, y such that y = x + 3 xy இயல் எண்கள் less than 10. xy ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போ அந்த கணங்களை முதல்ல எழுதிடலாம். எக்ஸ் எப்படி இருக்கணும்? 10ஐ விட குறைவான இயல் எண்கள். அப்போ 1ல் ஆரம்பித்து எது வரைக்கும் போகணும்? 9. ஒய் எப்படி இருக்கும்? அதுவும் அதே தான். ஏன்னா ரெண்டுமே இயல் எண்கள் தான் சொல்லிட்டாங்க, 10ஐ விட குறைவானது. அப்போ ஒய் 10 எழுதக்கூடாது. சரி, இப்போ ஒய்க்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, வரையறை. ஒய்னு எப்படி இருக்கணும்? x + 3ன்னு இருக்கணும். 3ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ எக்ஸுக்கு ஒவ்வொரு மதிப்பாக கொடுத்து பார்க்கலாம். எக்ஸ் 1 எனில் எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண பார்க்கலாம். 1 + 3 = 4. அடுத்தது 2ன்னா 2 + 3 5. இந்த எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போட வேண்டியது தான். அடுத்து 3ன்னு போட்டால் 3 + 3 6. 4ன்னு போட்டால் 4 + 3 7. 5ன்னு போட்டால் 5 + 3 8. 6ன்னு போட்டால் 6 + 3 9. 7ன்னு போட்டால் 7 + 3 10. ஆனால் ஒயில் வந்து 10 கிடையாது. அப்போ இதை விட்டுட்டு மீதியெல்லாம் எழுத வேண்டியது தான். அப்போ 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9. இது அப்படியே ஆர்டர்டு பேர் ஃபார்மில் எழுத வேண்டியது தான். அப்படி 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9 முடிச்சாச்சு. அப்போ ஆர்டர்டு பேர் நமக்கு கிடச்சாச்சு. சரியா? இதில் டவுட் இருக்கா? இப்போ இந்த ஆர்டர்டு பேர் இருக்கு இல்லைங்களா, அதாவது ரிலேஷன்ஸ், அதை வச்சு நம்ம அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறை ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். சரியா? சரி. இது கன கட்டமைப்பு வடிவத்தில் இருக்குது, பட்டியல் முறையில் மாற்றி எழுதியிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், அம்புக்குறி படம். அம்புக்குறி படத்துக்கு என்ன பண்ணணும்? டொமைன் ஒன்று போடணும். கோடொமைன், அதாவது மதிப்பகம், துணை மதிப்பகம். இதுக்கு பேர் எக்ஸு,
வெறும் ஒய். 1 2 3 4 5 6 7 8 9. ஒய்யும் அதே தான். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ நம்ம 1க்கும் 4க்கும் ஒரு கனெக்ஷன். அம்புக்குரிய உள்ளே கரெக்டாக கொண்டு போய் நம்பரோடய போடுங்க. சும்மா மேலாப்பில் போட்டுறாங்க, அது எந்த நம்பரோட போகிறதுன்னு தெரியாமல் போயிடும். அடுத்து 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9. எக்ஸ்லேருந்து ஒய்க்கு உண்டான உறவு இதுதான். அது எப்படி வரையிருக்கிறாங்க? y = x + 3. அப்போ அம்புக்குறி படம் முடிச்சாச்சு. அடுத்தது வரைபடம். வரைபடத்துக்கு நம்ம கிராஃப் இல்லையா, கார்ட்டீசியன் பிளேன், கார்ட்டீசியன் தளம் அதை வரையணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. சரியா? தள்ளி போட்டுக்கலாம். 8. நீங்கள் நல்லா ஒரு கரெக்டாக அளந்து போடுங்க, அப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். 1, 4 எக்ஸ் அச்சில் 1 ஒய் அச்சில் 4. 2, 5 2 5. 3 6 இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 4, 7 இங்கே 4 இருக்குது, இங்கே 7 இருக்கா. 7 5, 8 எக்ஸ் அச்சில் 1 ஒய் அச்சில் 8. அடுத்து 6, 9. இது பார்த்தா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் வரும் நமக்கு, கரெக்டாக போட்டிங்கன்னா. ஏன்னா இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், நேர்கோட்டினுடைய சமன்பாடு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்ட் என்னது? பட்டியல் முறை. எழுதியிருக்கும் இல்லையா, அதையே கீழே எடுத்து எழுத வேண்டியது தான். அதுதான் பட்டியல் முறை, கொடுக்கப்பட்ட உறவுக்கான பட்டியல் முறை. இப்போ எல்லாமே எழுதி அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டினை. சம் பார்க்கும்போது பெருசாக தெரியும், ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான். சரி, அதில் வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அதில் வந்து சில ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து அசிஸ்டண்ட் இருக்காங்க ஒரு 5 பேர், கிளர்க்கில் ஒரு 4 பேர் இருக்காங்க, மேனேஜர்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய சேலரி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட்டுகளுக்கு எவ்வளோ? 10,000 ருபீஸு, கிளர்க்குகளுக்கு 25,000, மேனேஜர்ஸு 50,000, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் 1 lakh இப்படி சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு என்னென்னா ஆர் என்ற உறவை எழுத வேண்டும், ரிலேஷன் எழுதணும். அது எப்படின்னா எக்ஸ் டு ஒய்க்கான ஊதியம், இந்த ஊழியருக்குண்டான ஊதியத்தை நம்ம வந்து ஒரு உறவுகளை எழுத போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான், ஆனால் கொஞ்சம் பெருசாக வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, உறவு எழுதலாமா? எழுதலாம். அப்போது ஆர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அசிஸ்டண்ட் எத்தனை பேர் இருக்காங்க? 5. அப்போ A1 எவ்வளோ வாங்குவார்? 10,000. A2 எவ்வளோ வாங்குவார்? அவரும் 10,000. A3 எவ்வளோ வாங்குவார்? அவரும் 10,000. A4 எவ்வளோ வாங்குவார்? அவரும் 10,000. A5 எவ்வளோ வாங்குவார்? அதுவும் 10,000. முடிஞ்சுதா? சரி, கிளர்க் இருக்காங்க 4 பேர் இருக்காங்க இல்லையா. அப்போ கிளர்க் 1 C1 எவ்வளோ வாங்குவார்? 25,000. ரெண்டாவது கிளர்க்கு C2 எவ்வளோ வாங்குவார்? அவரும் 25,000 தான். கிளர்க்கு 3 அவர் எவ்வளோ வாங்குவார்? அவரும் 25,000 தான். கிளர்க்கு 4 அவரும் 25,000 தான். இந்த எண்களுக்கு இடையில் வந்து காமாவெல்லாம் கொடுத்துட வேண்டாம், அது குழப்பமாயிரும். சரி, அடுத்து மேனேஜர் ஒரு 3 பேர் இருக்காங்க. அப்போ M1 அவருக்கு எவ்வளோ சம்பளம்? 50,000. M2 இருக்கார் இல்லையா, அவருக்கு எவ்வளோ சேலரி? அவருக்கும் 50,000. M3 இருக்கார் இல்லையா, மேனேஜர் 3, அவருக்கு எவ்வளோ சேலரி? அவருக்கும் 50,000. முடிஞ்சது. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க, நிர்வாகிகள். ஒரு நிர்வாகிக்கு எவ்வளோ சேலரி? 1 lakh. 1 போட்டு 5 zeros கரெக்டாக போட்டுக்கணும். ஒரு 0 கம்ப்யூட்டர் 10,000 ஆயிரும்.
எக்ஸிக்யூட்டிவ் 2 அவருக்கு 1 lakh சேலரி. அப்போ நம்ம வந்து பட்டியல் முறையில் முடிச்சாச்சு, வரிசை சுவடிகள் மூலம் முடிச்சாச்சு. இப்போ அம்புக்குறி மூலமாக குறிக்கணும், அம்புக்குறி மூலமாக குறிக்க போகிறோம். சரியா? இதை அழைச்சிடலாமா? அழைச்சிடலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் படம் கொஞ்சம் பெருசாக வரும். படம் கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், அப்போ மேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். A1 A2 A3 A4 A5 C1 C2 C3 C4 M1 M2 M3 E1 E2. சரியா? சேலரி இங்கே போட்டுடலாம். 10,000, அடுத்தது 25,000, அடுத்தது 50,000, அடுத்து 1 lakh. சரியா? இப்போ அப்படியே நம்ம வந்து கணங்களை எழுதிடலாம். இது என்னது? ஒர்க்கர்ஸ். சரி, இது வந்து ஒர்க்கர்ஸ்னு போட்டுடலாம், இது வந்து சேலரின்னு போட்டுடலாம். அப்போ A1 எவ்வளோ வாங்குறாரு? 10,000, A2 10,000, A3 10,000, A4 10,000, A5 10,000. C1 கிளர்க் எவ்வளோ வாங்குறாரு? 25,000, 25,000, 25,000, 25,000. மேனேஜர் 50,000, 50,000, 50,000. இவங்க எவ்வளோ வாங்குறாங்க? எக்ஸிக்யூட்டிவ்ஸ் 1 lakh, 1 lakh, 1 lakh. அப்போ இதுதான் வந்து அம்பு குறிப்பிடும். ஒவ்வொன்றிலும் ஏரோ மார்க் போட்டு விட்டுடலாம். ஏன்னா இங்கேருந்து அங்கே போகுது இல்லையா சேலரி, அப்போ அம்பு குறிப்பிடமும் விட்டாச்சு. சரியா? ஒர்க்கர்ஸ்லேருந்து சேலரிக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இதுக்கு பேர் என்னது? ஆர். இது அப்படியே படமாக எழுதிக்க வேண்டியது. இதோட எக்ஸசைஸ் நம்பர் 1.2 முடிஞ்சது. ஏதாவது விட்டுருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்